ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் குரூப் 4 எக்ஸாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணணும் அப்படின்னா எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, இது வந்துட்டு குரூப் 4 எக்ஸாமுக்குன்னு கிடையாது. வரப்போற குரூப் 2 எக்ஸாம், இல்லை நீங்க எஸ்எஸ்சி படிக்கிறீங்க, யூபிஎஸ்சி படிக்கிறீங்க, பேங்கிங் படிக்கிறீங்க, என்ன படிச்சாலுமே இந்த காமன் ரூல்ஸ் தான். இது தெரியாம படிச்சீங்கன்னா 3-4 வருஷம் கழிச்சு தான் நீங்க வந்துட்டு எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா முதல் டைம்லேயே வந்துட்டு நம்ம ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ பேசிக் ரூல்ஸ் வந்துட்டு இதுதான். இந்த மூணும் நம்மளுக்கு தெரிஞ்சிடணும். எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்ப படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, ஸோ இது தெரிஞ்சிருச்சுனாலே வந்துட்டு எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம். இப்போ நேற்று கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி 1.5 வருஷமா வந்துட்டு டெய்லி சனி ஞாயிறு வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்றேன். 1.5 வருஷமா போய் எங்க ஊர்ல தான் ரொம்ப தூரம் நான் டிராவல் பண்ணி போய் படிச்சேன். ஆனா எனக்கு வந்துட்டு எக்ஸாம் கிடைக்கல. எங்க வீட்டுல எல்லாம் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சு கிடைக்கல, அதனால இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் செட் ஆகாது, விட்டுருன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னா, இதுதான் என்ன படிக்கணும், எவ்வளோ நேரம், அதுக்கான டைம் என்ன, அந்த எக்ஸாம் என்னவோ அதோட டிமாண்ட் என்ன, அதை சாட்டிஸ்ஃபை பண்றோமான்னு பார்க்காம நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன், அவ்வளோதான். பிளைண்டா நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, எல்லா நாடும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன், எனக்கு ஏன் கிடைக்கல, நம்மளோட ஈஸியா படிக்கிறவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க ஸ்மார்ட்டா படிக்கல. என்னன்னா அவங்களுக்கு என்ன படிக்கணும்னு ஃபர்ஸ்ட் தெரியல. அவங்க இன்ஸ்டியூட் போறாங்கன்னா அங்க என்ன சொல்றாங்களோ அதை படிக்கிறாங்க, அது போர்ஷன்ல கவர் ஆகுதான்னு தெரியாது. எப்படி படிக்கணும், அந்த கண்டென்ட் எவ்வளவு வாட்டி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. எப்ப படிக்கணும், எது முக்கியம், எதுக்கு அதிக மார்க் இருக்குது, எது ப்ரையாரிட்டி வைஸ் படிக்கணுங்கிறது தெரியல. ஓகேங்களா, பட் அவங்களும் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஹார்ட் ஒர்க்ல 50% வந்துட்டு இந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்துட்டு பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ 50% தான் நம்ம போடுற ஒர்க்கு, மீதி 50% அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு ஒன்னொன்னா வந்துட்டு என்ன அப்படிங்கறத நான் குரூப் 4 பேஸ் பண்ணி சொல்றேன். இந்த 3 இப்போ பிகினர்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட் இப்போ காலேஜ் முடிஞ்சிருக்கு, ஃப்ரெஷ்ஷா வரீங்க, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க, அதை கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இவ்வளோ அவேர்னஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, ஸோ என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எப்போ படிக்கணும் அப்படிங்கிறத நான் குரூப் 4 எக்ஸாமை பேஸ் பண்ணி சொல்றேன். ஸோ உங்க எக்ஸாமுக்கு நீங்க அதை வந்துட்டு தனியா எடுத்து ஒரு நாள் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ நான் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள வரனாலே டக்குன்னு எடுத்தோன்னே ஒரு பெரிய கோச்சிங் சென்டர் போய் சேர்ந்துடுறது, அவங்க கொடுக்குற புக்கை பிளைண்டா உட்காந்து மனப்பாடம் பண்றது, எழுதுறது. அவங்க நம்மளுக்கு கரெக்டான வழியை தான் எடுத்துட்டு போறாங்களா, அந்த எக்ஸாமோட டிமாண்ட் என்ன, அது எப்படி எல்லாரும் பாஸ் ஆகுறாங்க, அப்ப அங்க என்ன எதிர்பார்க்கறாங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குது, அந்த கொஸ்டின் பேப்பர்ல ப்ரெசென்ட் பண்ணணும், நம்ம எந்த மாதிரி ப்ரிப்பேர், அது எதுவுமே தெரியறது இல்லை. புக்கு கொடுக்குறாங்க, மனப்பாடம் பண்ணணும், நான் ஸ்கூல்ல எல்லாம் நல்ல மார்க் எடுப்பேங்க, அதனால வந்துட்டு எனக்கு என்ன கொடுத்தாலும் ஈஸியா படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால 3 மணி நேரம் படிக்க முடியும், நான் ஹவுஸ் ஒய்ஃப், நான் காலேஜ் படிக்கிறேன், நைட்ல உட்காந்து நான் படிப்பேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் தேவைதான், ஆனா அது 50% தான் தேவை. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அந்த எக்ஸாம் பத்தின நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இப்போ குரூப் 4 பேஸ் பண்ணி இந்த 3 என்ன அப்படிங்கறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னது, வாட். ஸோ குரூப் 4 படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 உங்களுக்கு கிளியரா இருக்கு அப்படின்னா எக்ஸாம் பாஸ் பண்றது ஒரு விஷயமே கிடையாது. ஃபர்ஸ்ட் வாட், என்ன என்ன படிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, என்ன படிக்கணும்னா என்ன, ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்து அனலைஸ் பண்ணணும், சிலபஸை டவுன்லோட் பண்ணணும். ஓகேங்களா, அதே மாதிரி அந்த சிலபஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, ஒரு கொஸ்டின் பேப்பர்ல எதுக்கு அதிக மார்க் கொடுக்குறாங்க, எதுக்கு கம்மி மார்க் கொடுக்குறாங்க, அப்ப எதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா, இந்த சிலபஸ் வந்துட்டு எங்க கவர் ஆகுது, நம்மளுக்கு எங்க கவர் ஆகும், குரூப் 4க்கு ஸ்கூல் புக்கு. ஓகேங்களா, இப்ப இந்த ஸ்கூல் புக்ல 6 to 10th என்ன இருக்கு, தமிழ் இருக்கு, மேக்ஸ் இருக்கு, சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இருக்குது, 11th 12th இருக்குது, அதுல எக்கனாமி, பாலிட்டி, அப்புறம் நிறைய மனையியல், நிறைய டாபிக் இருக்குது. ஓகேங்களா, அது எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா அதுல ஃபில்டர் பண்ணணும், எதுலலாம் இந்த சிலபஸ் கவர் ஆகுது, இந்த சிலபஸ் எடுத்து பார்க்கணும். பார்த்துட்டு இந்த சிலபஸ் கவர் ஆகிற கண்டென்ட் ஸ்கூல் புக்ல படிக்கணும். ஸ்கூல் புக்னா ஸ்கூல் புக் எடுத்து ஃபுல்லா பிளைண்டா படிக்க கூடாது. இந்த சிலபஸ் எவ்வளவு கவர் ஆகுது, என்னென்ன கண்டென்ட்லாம் சிலபஸ் இருக்கோ அதோட சோர்ஸ் புக்ல இருக்குது, அதை ரெஃபர் பண்ணி படிக்கணும். அதை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு என்ன படிக்கணுங்கிற கண்டென்ட் வந்துட்டு நான் லாஸ்டா குரூப் 2 உங்களுக்கு போட்டிருந்தேன். அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், கமெண்ட்லயும் போடுறேன். ஸோ அந்த குரூப் 2ல வேர் டு ஸ்டடிங்கிற மாதிரி லெசன் லிஸ்ட் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, அந்த லெசனே வந்துட்டு ஆல்மோஸ்ட் 80 to 90% வந்துட்டு குரூப் 4க்கும்
சேம் தான். ஓகேங்களா, அந்த சிலபஸ் டவுன்லோட் பண்ணி அந்த லெசன் எல்லாம் படிங்க. ஸோ இது வந்து நான் அடுத்தது வீடியோவும் போடுறேன், குரூப் 4க்கு என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற வீடியோ போடுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுல பேசிக்கா சொல்லணும்னா 6 to 10th தமிழ் புக்கு, இது நான் பிகினர்ஸ் சொல்றேன். 11th 12th தமிழ் புக்கு. இதை போயிட்டு நான் சிலபஸ் கவர் ஆகுறது மட்டும் படிக்கிறேன்னு படிக்க கூடாது, இதை பிளைண்டா ஃபுல்லா படிச்சிடணும். ஓகேங்களா, இதை ஃபுல்லா படிக்கணும், நியூ புக் பிளஸ் ஓல்டு புக்கு தமிழை பொறுத்த வரைக்கும். அடுத்தது மேக்ஸ் வந்துட்டு 6 to 10th ஸ்கூல் புக்ல மேக்ஸ்ல என்னென்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ அந்த டாபிக் இருக்கிற சம்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா, மேக்ஸுக்கு வந்து சிலபஸ்ல டாபிக் இருக்கும், அதை மட்டும் தான் படிக்கணும், எல்லா மேக்ஸையும் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, அடுத்தது ஜிகே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டா கொடுக்குறேன். இதுல பால்ட்டில 10th to 6th பால்ட்டி படிக்கணும், முடிஞ்சா 12th 11th பால்ட்டி படிக்கணும். இதோட லெசன் லிஸ்ட்ல நான் டீடைல்டா ஃபுல்லா போடுறேன். அடுத்தது ஐஎன்எம் 10th ஐஎன்எம் படிக்கணும், பிளஸ் முடிஞ்சா 8th ஐஎன்எம் படிக்கணும். இதை ரெண்டையும் படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 12th ஐஎன்எம் படிக்கணும். இதுவுமே கூட நான் உங்களுக்கு குரூப் 2 லெசன் லிஸ்ட்லயே ஃபுல்லா கொடுத்துருந்துருப்பேன். ஓகேங்களா, ஹிஸ்டரி அதே தான். ஹிஸ்டரி டாபிக் வந்துட்டு ஃபுல்லா எங்க கவர் ஆகும் அப்படின்னா 6th 7th 11th. ஓகேங்களா, 6th 7th பேசிக் இருக்கும், அதோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்துட்டு 11th இருக்கும், அதை படிக்கணும். அடுத்தது என்னது, எக்கானமி. நீங்க புதுசா படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை படிங்க. எக்கானமில ஃபர்ஸ்ட் 11th ஒரு 4 லெசன் இருக்கும்னு நினைக்கிறேன், கடைசி 4 லெசன் படிக்கணும். 12th ஒரு 4 லெசன் படிக்கணும். அதுவும் நான் குரூப் 2 எக்ஸாம் வீடியோ பின் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா, அது இருக்கும், நீங்க செக் பண்ணி பாருங்க. அது போக 6 to 10th எக்கனாமி வந்துட்டு ஃபுல்லா படிக்கணும். ஓகேங்களா, அப்புறம் வேற என்ன இருக்கு, ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபி வந்துட்டு 10th இருக்கிற 7 லெசனை மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா, இவ்வளவுதான். சயின்ஸ் வந்துட்டு ஒரு 15 லெசன் லிஸ்ட் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்றேன், அதையும் பாருங்க. ஓகேங்களா, இப்ப என்ன படிக்கணுங்கிறது கிளியர் ஆயிடுச்சா? இப்ப இது நான் என்ன படிக்கணுங்கிறத குரூப் 4க்கு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்க எஸ்எஸ்சி டிஎன்பிஎஸ்சி இல்ல குரூப் 2 குரூப் 2க்கும் நான் போட்டிருக்கிறேன். குரூப் 1 படிக்கிறவங்களா இருந்தா இதே மாதிரி உங்களுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு, யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. கோச்சிங் சென்டர்லாம் போனீங்கன்னா பிளைண்டா வந்துட்டு கொடுக்குற புக்கை படிக்காதீங்க, சிலபஸை ஃபர்ஸ்ட் எடுங்க. சிலபஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோச்சிங் சென்டர் போங்க, அங்க என்ன புக்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்க, அந்த புக்கு நம்ம சிலபஸ் கவர் ஆகுதான்னு பாருங்க. இப்ப குரூப் 4 படிக்கிற ஸ்டூடெண்ட் போயிட்டு ஒரு பெரிய கோச்சிங் சென்டர்ல படிக்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்க அங்க குரூப் 1 கிளாஸ் எடுப்பாங்க, யூபிஎஸ்சி கிளாஸ் எடுப்பாங்க, பேங்கிங் கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ அவங்க பேங்கிங்ல படிக்கிற ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ஆப்டிடியூட் வந்து குரூப் 4 தேவைப்படுமானா படாது. பட் அவங்க கொடுக்குற டெஸ்ட், அவங்க கொடுக்குற மெட்டீரியல் எல்லாம் அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்தது ஜிகேவும் அதே தான். ஸ்கூல் புக்ல இருக்கிற பேசிக்கே குரூப் 4க்கு போகுது. ஆனா அங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவலா டிகிரி லெவல், குரூப் 2 டிகிரி குவாலிஃபிகேஷன், குரூப் 1 டிகிரி குவாலிஃபிகேஷன், அது மாதிரி ரொம்ப அப்டேட்டடா கொடுப்பாங்க. அவ்வளோ தேவைப்படாது. ஓகேங்களா, அவ்வளோவையும் கொடுத்துட்டு ஸ்கூல் புக்ல பேசிக்கா இருக்கும் அதை கொடுக்க மாட்டாங்க. நம்ம ரொம்ப படிச்சோமா நமக்கு ஃபீல் ஆகும், ஆனால் அது குரூப் 4க்கு உதவாது. ஸோ அந்த எக்ஸாமோட டிமாண்ட் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ என்ன நம்ம படிக்க போறோம் ஃபர்ஸ்ட். சிலர்லாம் வந்து குரூப் 1 படிக்கிறேன், முடிஞ்சா குரூப் 4 எழுதுறங்கிறவங்களுக்கு அது கரெக்ட். ஏன்னா குரூப் 4 தான் இல்ல குரூப் 2 தான் அப்படின்னா அந்த எக்ஸாமோட டிமாண்ட் என்னவோ அதை தான் படிக்கணும். அதை விட்டுட்டு ரொம்ப அட்வான்ஸ்டா படிச்சிருப்போம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டூடெண்ட் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, பட் எக்ஸாம்ல கிடைக்குமானா கிடைக்காது. ஓகேங்களா, இந்த குரூப் 4க்கு என்ன டிமாண்டோ அதுதான் படிக்கணும். ஓகேங்களா, ஸோ இது வந்துட்டு குரூப் 4க்கான வேர் டு ஸ்டடி. இப்போ என்ன படிக்கணும்னு கிளியர் ஆயிடுச்சா? அடுத்தது என்னது, எப்படி படிக்கணும். எப்படி படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் பாருங்க, எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. நம்ம குரூப் 4 குரூப் 2க்குலாம் எப்படி இருக்குது, 100 + 25 + 75. ஓகேங்களா, இந்த 75ல நம்ம சயின்ஸ் வந்து தனியா பிரிச்சு படிப்போம். ஓகேங்களா, 65 + 10 பிரிச்சு படிப்போம். இது என்னது, இது தமிழ், இது மேக்ஸ்,
இது ஜிகே. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இருக்குது. அப்போ இப்போ மேக்ஸ்க்கு எவ்வளவு மார்க்? 25 மார்க். ஒரு நாளைக்கு ஆஃப் டே வந்து நம்ம மேக்ஸ் படிக்கலாமா? படிக்க கூடாது. ஏன்னா அதை அழகா பிரிச்சு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிக்கணும். 25 மார்க் ஒரு நாளைக்கு ஆஃப் டே படிச்சீங்கன்னா தமிழ் எப்ப படிப்பீங்க? அதுல ஒரு 50 மார்க் கூட வராது. அப்ப எப்படி நம்மளுக்கு காம்பன்சேட் ஆகும்? இதுல இருக்கிற ஒரு மார்க்கும் முக்கியமா? அப்போ எது அதிகமா இருக்கோ அதுக்கு அதிக டைம் கொடுக்கணும். தமிழ் அதிகமா இருக்குன்னா ஒரு நாளைக்கு 50% வந்துட்டு என்ன படிக்கணும்? இப்போ ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அப்படியே 50%னா எவ்வளோ? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப இருந்து படிக்கிறீங்கன்னா 4 hours படிச்சா கூட போதும். ஓகேங்களா? 4 hours படிக்கிறீங்க அப்படின்னா 2 hours வந்துட்டு குறைஞ்சது தமிழ் கண்டிப்பா படிக்கணும். ஆனா 2 hours மட்டும்தான் படிக்கணும். அதுவும் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. தமிழ்ல தான் பாதிக்கு பாதிமா இருக்கு, நான் வந்துட்டு தமிழ்ல முதல்ல முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் மேக்ஸ் ஜிகே பாக்குறேன் அப்படின்னா நீங்க மேக்ஸ் ஜிகே பாக்குற டைம்ல தமிழ் மறந்துடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அப்புறம் இதே படிச்சீங்கன்னா அது மறந்துடும். ஸோ அதனால அப்படி ஈக்குவலா படிச்சுட்டு போகணும். எல்லாத்தையும் சைமல்டேனியஸா படிக்கணும். ஓகேங்களா? பிளஸ் என்னது மேக்ஸ். மேக்ஸ் எவ்வளோ? 25 மார்க் தான் இருக்குது. ஓகேங்களா? 25 மார்க் தான் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்? 25% ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு 30 minutes படிச்சாலே போதும். 4 hours படிக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், 30 minutes மேக்ஸ் பாருங்க. ஓகேங்களா? ஆனா அந்த 30 minutes கூட பார்க்காம இருக்க கூடாது. அதுதான் தப்பு. இந்த டைம்ல குறையவும் கூடாது, கூடவும் கூடாது. இது அதிக மார்க்குங்கிறதுக்காக ரொம்ப நேரம் பாக்குறதும் தப்பு, இது கம்மி மார்க்குங்கிறதுக்காக பார்க்காம விடுறதும் தப்பு, அதிகமா பாக்குறதும் தப்பு. ஓகேங்களா? ஸோ கரெக்டா பிரிச்சு படிக்கணும். 75 மார்க் ஜிகே. அப்ப 75 மார்க் ஜிகேனா ஒரே நாள்ல மீதி எவ்வளவு மணி நேரம் இருக்குது? 1.5 மணி நேரம் இருக்குது. ஓகேங்களா? சோ 1.5 மணி நேரம் இருக்கு அப்படின்னா இந்த 1.5 மணி நேரத்துல ஜிகே வந்துட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் இருக்குது? இதுக்குள்ள குட்டி குட்டி யூனிட் இருக்குது. அதாவது பால்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரின்னு இருக்குன்னா அத்தனையும் 1.5 மணி நேரத்துல கொஞ்சம் கொஞ்சமா தொடக்கூடாது. ஒரு நாளைக்கு பால்டி, ஒரு நாளைக்கு ஜிகே, சரி ஒரு வாரத்துக்கு பால்டி, அதை முடிச்சோடனே ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் கொடுத்தேன் இல்லையா, வாட் என்ன படிக்கணும் அப்படின்னு அந்த ப்ரையாரிட்டியில படிக்கணும். மார்க் பேஸ்டு படிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பால்டி, அதுக்கப்புறம் ஐஎன்எம், அதுக்கப்புறம் ஹிஸ்டரின்னு 2 வாரம் பிரிச்சு படிக்கணும். ஓகேங்களா? இந்த 1 hourல அட்லீஸ்ட் 20 minutes ஆகுது சயின்ஸ் பார்க்கணும். இதுதான் நம்ம ஷெட்யூல் படி நான் இப்படிதான் பிளான் பண்ணியிருக்கிறேன். பட் உங்களோட கன்வீனியன்ட்டை பொறுத்து நீங்க பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமி எல்லாம் முடிச்சுட்டு கூட சயின்ஸ் பார்க்கலாம். பட் அந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகும்னா சயின்ஸுங்கிறது நம்ம ரொம்ப லீஸ்ட் ப்ரையாரிட்டியா தான் வைக்கிறோம். ஸோ எக்ஸாம் இப்போ வந்துருச்சு, 3 மாசம் இல்லை அட்லீஸ்ட் 1 மாசம் தான் எக்ஸாமுக்கு இருக்குங்கிறப்ப நம்ம சயின்ஸ் பார்க்க மனசு வராது. ஸோ அதனாலதான் அதை தூக்கி நான் ஆரம்பத்துல இருந்தே வைக்கிறேன். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குன்னா நீங்க அதை லாஸ்டா கூட படிக்கலாம், ஒரு யூனிட்டா முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் படிக்கணும். ஸோ எப்படி படிக்கணும்னா இப்படிதான். இதுவே வந்துட்டு ஒரு எக்ஸாமுக்கும் சிலபஸ் மாறும். அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதை பிரிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது என்னது? எப்ப படிக்கணும்? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இது அவங்கவுங்க டைம் கன்வீனியன்ட் பொறுத்து நீங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பிரிச்சு படிக்கலாம். பட் படிக்கிறப்ப வந்துட்டு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, எல்லாமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுத்துதான் எல்லாத்தையுமே அட் டைம்ல படிக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஓகேங்களா? அதுக்காக வந்துட்டு எப்பவுமே படிச்சுட்டேவும் இருக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? எப்ப படிக்கணும், எப்ப டெஸ்ட் போடணும், எப்ப ரிவிஷன் பண்ணணும், இது எல்லாமே நமக்கு தெரியணும். ஓகேங்களா? இந்த 3மே முக்கியம். ஜஸ்ட் படிச்சுட்டே இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் படிக்கிறோம் அப்படின்னா 1 வீக் வந்துட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஷெட்யூலுக்கான டெஸ்ட்டை ஒரு நாள் வந்துட்டு ரிவிஷன் பண்ணணும், பிளஸ் ஒரு நாள் வந்துட்டு டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? இப்ப வாரத்துல இதை வீக்லி சொல்றேன், சிலர் வந்து 2 வாரத்துக்கு ஒரு டைம் கூட டெஸ்ட் போடுவீங்க. ஓகேங்களா? ஸோ காமனா சொல்றேன், இப்ப 7 days இருக்கு அப்படின்னா ஒரு ஷெட்யூல் போடுறீங்க அப்படின்னா அந்த வாரத்துக்கான ஷெட்யூல் போடுறீங்கன்னா அந்த வாரத்துக்கான ஷெட்யூல்ல 5 நாள் படிக்கணும். ஓகேங்களா? ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணணும்? ரிவிஷன் பண்ணணும். அடுத்தது ஒரு நாள் வந்துட்டு என்ன பண்ணணும்? டெஸ்ட் எழுதணும். இது எதுக்கு ஒரு நாள் எதுக்கு டெஸ்ட்? 3 மணி நேரம் தான் நம்ம டெஸ்ட் எழுத போறோம் அப்படின்னா டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு 170 மார்க் வருது. நீங்க டெஸ்ட் எழுதுறீங்க 200க்கு
170 வருது அப்படின்னா 30 கொஸ்டின் ஏன் தப்பு அப்படின்னு சொல்லி இந்த படிச்சிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து எடுத்து அனலைஸ் பண்ணணும். ஏன் தப்பு, நம்மளுக்கு மறந்துச்சா, இல்ல நம்ம அதை படிக்காம விட்டோமா, இல்ல கன்ஃபியூஸ் ஆச்சா, ஏன் கன்ஃபியூஸ் ஆச்சு அப்படிங்கறத அனலைஸ் பண்ணணும். பண்ணாதான் இந்த 170ங்கிறது அடுத்தடுத்த டெஸ்ட்ல 171 72ன்னு சொல்லிட்டு இம்ப்ரூவ் ஆகி எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த படிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா 5 நாள், இந்த 5 நாளை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பிரிச்சு ஒரு வாரத்துக்கு ஒரு 5 இயல் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். டே 1 என்ன பண்ணுவோம், இயல் 1 படிப்போம். அதுக்கு அடுத்தது டே 2 இயல் 3, இயல் 2 இயல் 3, இயல் 4, இயல் 5ன்னு படிச்சாச்சா. அடுத்தது 6வது நாள் வரும். 6வது நாள் என்ன சொன்னேன், ரிவிஷன் பண்ண சொன்னேன். இப்ப ரிவிஷன் பண்றப்போ இந்த 3 ஞாபகம் இருக்கும், இந்த 3 வந்துட்டு ஞாபகம் இருக்குமா, இருக்காது, புதுசா படிச்ச மாதிரி இருக்கும். அப்ப ரிவிஷன் பண்றப்ப எப்படி இருக்கும், கஷ்டமா இருக்குமா? அப்ப என்ன பண்ணணும்னா, டே 1 இயல் 1 படிக்கிறோம் அப்படின்னா டே 2 இயல் 2 படிச்சுட்டு இயல் 1 ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்த நாள் டே 3 இயல் 3 படிச்சுட்டு இயல் 2+1 ரிவிஷன் பண்ணணும். அடுத்தது 4வது இயல் 4வது நாள் படிச்சோம்னா பேலன்ஸ் 3 2+1 இது 3மே என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். 5வது நாள் இயல் 5 படிக்கிறோம் அப்படின்னா 4 3 2 1 இது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணணும். இப்ப என்ன தோணும்னா, 2வது நாள் ஓகே, ஒரு இயல் ரிவிஷன் பண்றது ஈஸி, ஒரு இயல் படிச்சுட்டேன். 3வது நாள் கூட ஓகே, 4வது நாள் 3 இயல் எப்படி நான் ரிவிஷன் பண்ண முடியும் அப்படின்னா, இந்த இயல் 1 பாருங்க, இந்த இயல் 1 4வது நாள் நீங்க எத்தனை வாட்டி படிக்கிறீங்க, 3வது வாட்டி படிக்கிறீங்க. அப்ப முதல் வாட்டி படிக்கிறதுக்கும் 2வது வாட்டி ரிவிஷன் பண்றதுக்கும் இந்த 4வது நாள் 4வது வாட்டி படிக்கிறதுக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இங்க வந்துட்டு 1 hour இது படிக்கிறீங்க அப்படின்னா இங்க 30 minutesல ரிவிஷன் பண்றோம்னா இங்க 10 minutes தான் ஆகும். அப்ப இதுக்கு ஒரு 10 இதுக்கு ஒரு 10னா முடிஞ்சா, இது முன்னாள் தான் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இயல் 1ங்கிறது நம்மளுக்கு என்னைக்குமே மறக்காது. சோ படிக்கிறப்பவே மிட் ரிவிஷன் இருக்கணும். படிக்கிற மெத்தட் இப்படிதான் இருக்கணும். எடுத்தோடனே 5ஐயும் படிச்சுட்டு 6வது நாள் உட்காந்து ரிவிஷன் பண்ணா மறந்து புதுசா படிக்கிற மாதிரி இருக்கப்ப நமக்கே கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது, படிக்கிற மாதிரியே இருக்காது, ஈஸியா படிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படிலாம் சொல்றீங்களே, அந்த ஃபீலே வராது. அப்படியே ரொம்ப ஒரு என்ன சொல்றது, கஷ்டம் இல்லாம படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு 6th டே ரிவிஷன் பண்ணணும், 7th டே டெஸ்ட் மட்டும் எழுதக்கூடாது, பிளஸ் அனலைஸ் பண்ணணும். தப்பான கொஸ்டினை அனலைஸ் பண்ணணும். இதுதான் வந்துட்டு படிக்கிற மெத்தடு. இந்த 3ஐயும் கீ பாயிண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாட், ஹவு, வென் இந்த 3ஐயும் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா, இந்த 3ஐயும் வச்சுதான் நம்ம படிக்கிறோமா அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல பாஸ் பண்றதுங்கிறது 100% ஈஸி. ஓகேங்களா? ஸோ வேற எந்த எக்ஸாம் படிக்கிறவங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye.